वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजन मुनीरा सल्लल्लाहु अलैहि सय्यिदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याय अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लक़द मन्नल्लाहु अलल मुअमिनीना इज़ बअस फ़ीहिम रसूलन मिन अनफुसिहिम यत्लू अलैहिम आयातिहि व युज़क्कीहिम सदक़ल्लाहु मौलाना अज़ीम। फ़क़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुर रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम आसिरु मा यबक़ा अला मा यफ़ना सदक़ नबियुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய பேரருளால் நம்முடைய சிறப்பான இந்த பகுதியில் இன்றைய தினம் ஊரே மகிழ்ச்சி பெறும் மீலாது பெருவிழா உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவை இதயத்தில் கொண்டு சமூகத்தில் கொண்டு சேர்க்கிற பாக்கியமான இந்த விழா, இதை சிறப்போடு நடத்துகிற நமது ஜமாத்தார்கள், அருமையான ஜமாத்தினுடைய தலைவர் ஹாஜா முஹம்மதீன் சாஹிப் மற்றும் இதர நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், மரியாதைக்குரிய நமது அன்பு இமாம் மில்லத்துல்லா பாக்கவி ஹஜ்ரத் தாமத் பரகாத்துஹு உட்பட இங்கே வருகை புரிந்திருக்கிற உலமாக்கள், அருமையான சகோதரர்கள், சங்கை மிக்க
தாய்மார்கள் எல்லோருக்கும் நான் துஆ செய்தவனாக காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறப்படாத இடமில்லை, அவர்களை நினைவு கூறப்படாத நேரமும் இல்லை. எப்போதும் எல்லா இடங்களிலும் அவர்கள் பெயரை அல்லாஹ் உச்சரிக்க செய்து கொண்டே இருக்கிறார். அவர்களில் பெயர் சொல்லப்படாத மனிதர்களும் இல்லை, இடங்களும் இல்லை, காலங்களும் இல்லை. அதை அவன் சொன்னான், தங்களை நாம் உயர்த்தினோம், தங்கள் புகழை, தங்கள் கூற்றை. எப்படி உயர்த்தினோம்? திருக்குர்ஆனின் விளக்க உரையாளர்கள் இதற்கு மேல் உயர்வதற்கு இன்னொரு இடம் இல்லை என்றார்கள். இதற்கு மேல் உயர்வதற்கு, உயர்த்தப்படுவதற்கு நான் புகழ்வதால் அல்லாமா ஹஸ்ஸான் பின் சாபித் சொன்னதை போல் தங்களை புகழ்கிறேன், தங்கள் புகழ் குறித்து பேசுகிறேன், எழுதுகிறேன். மொத்தத்தில் ஒன்றை சொல்வேன், தங்களை புகழ்வதால் என் சொல் புகழ் பெறுகிறது என்றார். இனி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு புகழ் கூட போவதில்லை, என்னுடைய சொற்கள் மணக்கிறது என்றார், என் சொல்லுக்கு புகழ் கிடைக்கிறது என்றார். மாபெரிய மனிதர், இந்த மண்ணில் அசைக்க முடியாத சக்தியாக அனைவர்களின் இதயங்களிலும் இடம் பிடிக்கும் நசீபு பெற்றவர்கள். சாதாரணமாக ஒருவரை மகிழ்வித்தால் இன்னொருவரை மகிழ்விக்க முடியாது. நான் பெற்ற பிள்ளைகளில் ஒரு பிள்ளையை நான் திருப்திப்படுத்தும் போது இன்னொரு பிள்ளையை திருப்திப்படுத்த முடிவதில்லை. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் வாழ்கிற மனித குலத்தால் அவர்கள் பாராட்டப்படுகிறார்கள். அனைவர்களின் இடங்களும் இதயங்களும் அவர்களை கொண்டு அல்லாஹ் நிரப்பினான். ஒமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ், எங்கெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறார்களோ, எந்த மூலை முடுக்குகளிலெல்லாம், திசைகளிலெல்லாம் மனித வர்க்கம் வாழ்வார்களோ, அங்கெல்லாம் தாங்கள் ரசூல், அங்கெல்லாம் தாங்கள் நபி என்றான் அல்லாஹ். அவர்களின் வருகையும் விரிந்தது, விசாலமானது. அவர்களின் போதனையும் விரிந்ததும் விசாலமானதும், அவர்களின் உள்ளமும் விரிந்ததும் விசாலமானது. உலகத்தில் மிகப்பெரிய விரிந்த மனிதர், விசாலமான இதயம் உடையவர்கள், தூர நோக்கு பார்வை. உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றிய அறிவுரைகளும் பேசிய செய்திகளும் இன்றைக்கு லட்சோப லட்ச ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த காலத்தில் பேச வேண்டிய செய்தியாக அதை நாம் எந்த காலத்திலும் மதிப்பிட முடியாது. இந்த காலத்திற்கு அந்த செய்தி பொருத்தமாக, இனிவரும் காலம் இதைவிடவும் முன்னேற்றமாகுமா, அந்த காலத்திற்கு மன்னடாத செய்தியை பொருத்தம். எந்த ஒரு மனிதனின் அறிவுரையும் சில காலங்களோடு அடுத்த காலம் எடுத்துக்கொள்ள முடியாது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வார்த்தைகள் காலங்களை கடந்து மனிதர்கள் வாழும் இடமெல்லாம் அந்த செய்திகள் இன்றைக்கும் ஏற்புடையதாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். நான் இங்கே சில செய்திகளை மிக சுருக்கமான நேரத்தில் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் இதயங்களில் நீங்கள் சுமக்கவும் வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் அவர்களை எவ்வளவு தூரம் எடுப்போம், பின்பற்றுவோம், அவ்வளவு தூரம் நாம் வளர்க்கிறோம். நமது குறிக்கோள் நிறைவேறுகிறது. ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு முன்னால் சஹாபிகள் காரணமே கேட்பதில்லை. அன்னலார் சொன்ன வார்த்தைக்கு முன்னால் அடிபணிந்த வாழ்க்கை, ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, பின்பற்றும் வாழ்க்கை, அதிலே இன்பம் வந்த பெருமக்கள், அதிலே மகிழ்ச்சி இருந்தது. ஒன்றை நீங்கள் ஞாபகம் வையுங்கள், உங்களின் வாழ்க்கையின் வெற்றி பெருமானாரினுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பதில். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான், இஸ்தஜீபு லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்லுங்கள், ரசூலுக்கும் பதில் சொல்லுங்கள். ஏன்? உங்களின் வாழ்வை அவர்களே கொடுக்கிறார்கள் என்றார். உங்கள் ஹயாத்தை கொடுப்பவர்கள்,
நான் வாழ்வதற்கு அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், அவன் கட்டளை ஏற்க வேண்டும், அவன் ஹபீபை முழுக்க எடுக்க வேண்டும். இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுவார். அது எத்தனை பாக்கியம்! இன்றைக்கு நேசம் இருக்கிறது என்று சொல்கிற பல பேர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை சுமப்பதில் பலகீனம், எடுப்பதில் பலகீனம், பின்பற்றுவதில் பலகீனம், அதன்படி வாழ்வதில் ரொம்ப பலகீனம். பெருமானாருடைய பெயரை கேட்டால் கண்ணில் ஒத்திக் கொள்பவர்கள், முத்தமிடுபவர்கள், அன்பிலே தங்களை தக்க வைத்ததாக உணர்பவர்கள், அந்த வாழ்க்கைக்குள்ளே வருவதில் நிறைய பலகீனம் இருக்கிறது. அதுதான் நமக்கு வருத்தம். அந்த வாழ்க்கை தான் உகந்தது. இமாம் புகாரி ஒரு செய்தி எழுதுகிறார். காபாவுக்கு போட்டியாக இன்னொரு காபாவை தயார்படுத்தினார். காபாவுக்கு போட்டியாக காபாவிலே மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்பதை சில பேர் இன்னொரு செய்தியை இப்படி திருப்பினாங்க. இங்க ஒரு காபா, அதற்கு பேர் காபா ஷாமியா, காபா யமானியான்னு பேர் வச்சாங்க. இந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த காபாவுக்கு வாங்க. அது மிகப்பெரிய அநீதி. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கொடுக்கும் சவால் அது. காபா ஷாமியா, காபா யமானியா என்று ஒரு இடத்தை உருவாக்கி அங்கே சில பொருள்களை வைத்துக் கொண்டு அந்த பொருளை வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் அந்த இடத்தை சுற்றி வருவதற்கும் ஒரு பெரிய முயற்சி நடந்து காரியங்கள் வெற்றியாகி முடிகிறது அவர்கள் பார்வையில். அந்த செய்தி உத்தம நபியின் இதயத்தை ரணப்படுத்துகிற, காயப்படுத்துகிற. காரூண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களின் சபையில் ஒரு செய்தி அறிவிக்கிறார்கள். யார் உங்களில் தயார்? அல்லாஹ்வின் புனித ஆலயம் காபா மாத்திரம்தான். இந்த மண்ணில் அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்ட முதல் ஆலயம் அது மக்காவில் இருக்கும் காபா மாத்திரம்தான். அந்த பெயரில் இன்னொரு காபா அது அல்லாஹ்வின் கோபத்தை உண்டாக்கிவிடும். அதற்கு முயற்சி செய்பவர்கள் யார்? அந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்கு உங்களில் யார் தயார்? ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரமான பயணம். யார் தயார்னு கேட்டாங்க. சஹாபிகள் நபியை எடுத்துக்கொண்ட விதம், சிரமங்களை எல்லாம் மறைத்து தங்களால் இயலாது என்ற நிலையிலும் பெருமானாரின் வார்த்தைக்கு முன்னால் சரண். அல்லாஹ் அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்குவானா? நான் நிறைய இடத்துல சொல்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்க்கிற போது, ரசிக்கிற போது, அவர்கள் வாழ்க்கையை நான் எடுக்கிற போது நான் நிஜமாகவே சொல்வேன், வாழ்க்கையில் மிகப்பெரிய மன அமைதி அல்லாஹ் நசீபாக்கி விடுகிறார். எங்கே எடுக்கிறீர்களோ, நடக்கிறீர்களோ, அது சின்னதாக இருக்கட்டும், ஒரு பெரிய மன அமைதி. இன்னொரு பக்கம் அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத் நம்ம லைஃப் பூரா எந்த ஒரு நபியின் வாழ்க்கையும் விடுபடாமல் அல்லாஹ்வே பாதுகாத்து விடுகிறார். அவர்களின் வாழ்க்கையை நான் எடுக்கிற போது நான் நிம்மதி பெறுகிறேன். என் வாழ்க்கையில் எப்போதும் அதை எடுக்கிற நசீபும் கிடைக்கிறது. படுக்கையில் போய் உட்கார்ந்து கொண்டு என் பெருமான் எப்படி பெட்ல உட்கார்ந்தார்கள் என்று யோசித்த சஹாபிகள் எத்தனை! என் பெருமான் எப்படி தலை வைத்தார்கள், என் பெருமான் எப்படி தலையடியிலே கை வைத்தார்கள், என் பெருமான் உட்கார்ந்த போது எதை ஓதினார்கள் என்றெல்லாம் பல முறை சிந்தித்து அன்னை ஆயிஷா இடத்தில் தொடர்பு கொண்டு மாணவியின் இரவு படுக்கை எப்படி இருக்கும் என்று கேட்ட சஹாபிகளை நான் கண்முன்னால் பார்க்கிறேன். நபி பெருமானாரின் இரவு படுக்கை எப்படி இருந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படித்தான் தங்குவார்கள், எப்போது படுக்கிறார்கள், எப்போது விழிக்கிறார்கள், எப்போது எழுந்திருக்கிறார்கள், எப்படி தொழுகிறார்கள், அதை பார்ப்பதற்கே நான் வீடு வந்தேன். அப்துல்லா இப்னு மசூத் நான் போய் உட்கார்ந்தேன், வீட்டுல போய் படுத்துக்கிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல அவங்க எப்போ எழுந்திருக்கிறாங்க, எப்ப படுக்கிறாங்க, என்ன ஓதுறாங்க, எப்படி தொழுகிறார்கள், ஒரு மிகப்பெரிய உத்துதலுடைய பெருமக்கள், முழுக்க முழுக்க அவர்களை பார்த்து பார்த்து வாழ்ந்து பழகிய பெருமக்கள். அவர்கள் அங்கேதான் நிம்மதி பெற்றார்கள். இன்றைக்கு இந்த சமூகத்தில் நாம் விரும்புகிறோம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான அந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டும். நான் நிம்மதி பெறுகிறேன், எதை இழந்தேனோ அதை மீட்டும் அல்லாஹ் கொடுக்கிறார். நிறைய இழந்தோம், நம்ம விருப்பத்திற்கு வாழ்ந்து நம்ம ஆசைக்கு அடிபணிந்து நாம் இழந்தது ஒன்றல்ல, நிறைய நியாமத்துகளை இழந்தோம். கபா ஷாமியாவிலிருந்து விடுதலை வேணும், காபா யமானியாவிலிருந்து விடுதலை வேணும். அது மிகப்பெரிய குழப்பம். அல்லாஹுவையும் அவன் ரசூலையும் அது அதிருப்தி படுத்தி இருக்கிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் தயார்? எழுந்திருச்ச சாபி யாரு தெரியுமா? சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லா. ஹஜ்ரத் சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லா எழுந்திருச்சாங்க. நான் போறேன் யாரும் சொல்லலாம். பெருமானாருக்கு ஆச்சரியம், அவங்களுக்குன்னு சில பலகீனம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அவர் சொன்னார், நான் போகிறேன், அதற்கு எத்தனை பேர் தேவையோ நான் அழைத்து செல்கிறேன். அஹ்மஸ் கூட்டத்தை சார்ந்தவர், அஹ்மஸ்ங்கிற ஒரு பெரிய கூட்டத்தை அவர் தயார்படுத்தி இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிண்டா போயிட்டு வாங்கிறான், வெற்றியோடு வாருங்கள். இனி உலகத்தில் இப்படி ஒரு திட்டம் நடக்கக்கூடாது, அல்லாஹ்வின் ஆலயத்தோடு போட்டி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை எதிர்ப்பதா ரசூலை எதிர்ப்பதா? விடைபெறுங்கள். சபை கழிஞ்சிச்சு, எல்லாரும் போறாங்க. தனியா நபி இடத்துல உள்ள வருகிறார் சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு தர்பாருக்குள்ளே வருகிறார். ரசூலுல்லாஹ், நான் போறதுக்கு தயார், எனக்குன்னு ஒரு பலகீனம் இருக்கிறது, என் பெருமானுக்கு தெரியும், அது அவருக்குள்ளே இருக்கிற பலகீனம் தெரியும். அந்த பலகீனத்தை எல்லாம் மறக்கிறார், மறைகிறார், அதை மறைத்து ஒப்புக்கொண்டார். நான் போகிறேன். 1000 சஹாபிகள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்பத்தை, அவர்களின் உத்தரவை நாம் நடைமுறைப்படுத்தினால் நமக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் என்று நம்பிக்கை இருந்தது. இதாங்க சொல்கிற முத்தாய்ப்பான தகவல். உங்க பிரச்சனைக்கான தீர்வு முஹம்மது ரசூலுல்லாஹ். வேற இடத்துல போய் தீர்வு கேட்டா கிடைக்காது. 1000 வாசல்களில் ஏறினாலும் தீர்வு கிடைக்காது. அண்ணல் எம் பெருமானின் வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள், நீங்கள் நிம்மதி பெறுகிறீர்கள். உங்கள் பிரச்சனைக்கு அல்லாஹ்வே தீர்வை தருகிறான். சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவான்னு கேட்டாங்க. யார சொல்லலாம், நான் வாகனத்துல ஏறும்போது உட்கார்ந்துட்டேன்னா என்னால வாகனத்தை ரன் பண்ண முடியாது. வாகனம் போகும்போது ஒரு பயம் வந்துடும், என்ன அறியாம தடுமாற்றம் ஏற்படும். நான் குதிரையில உட்கார்றதுனால முடியாது, குதிரையில ஏறிட்டேன்னா தடுமாற்றம் ஆயிடும், கீழே விழுந்துருவேன். எவ்வளவு பெரிய காரியத்திற்காக பொறுப்பெடுத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு சவால் அது. அசத்தியத்தை எதிர்த்து போராட வேண்டும். அங்கே பலம் வாய்ந்த மனிதர்களும் இருப்பார்கள். அவர்களுக்கு முன்னால் தன் வாகனத்தில் அவர் ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். ஆனால் நிலைமை என்ன? லா சுபத்தல் கைல், குதிரையில கூட ஏறனா என்னால உட்கார முடியாது, கீழே விழுந்துருவேன். அதனால நான் போறேன், யார சொல்லலாம், துஆ செய்யுங்க. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் பரக்கத்து நிறைந்த கரத்தை எடுத்து அவர்களுடைய நெஞ்சில் ஒரு அடி அடிச்சாங்க. உங்களுக்கு தெரியும், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைக்கு முன்னால் நான் தலை சாய்த்தால், செவிதாழ்த்தினால், ஏற்றுக்கொண்டால், அதற்கு நான் தயாரானால், எனக்குள்ள நீண்ட நெடும் காலம் மருத்துவர்கள் கூட சிகிச்சை கொடுக்க முடியாத அந்த பிரச்சனை எம் பெருமானவர்களால் சிகிச்சை தரப்படும். டாக்டர்களால் சிலது முடியாது. பெருமானார்கள் ஒரு கையை தூக்குனாங்க, நெஞ்சில் ஒரு அடி அடிச்சாங்க. அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கைர், அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கைர் வஜ்அல்ஹு ஹாதியம் மஹ்தியா. ரப்பே, இவர் வாகனத்துல ஏறுனா தரிபாடாக்கி வை. இவர் வாகனத்துல தரிபடணும், கீழே விழுந்துடக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, மன வலிமை பிறக்க வேண்டும் என்று கையெடுத்து ஒரு அடி நெஞ்சில் அடிக்கிறாங்க. அதுல பெரிய விஷயம் என்னன்னா, அடியெல்லாம் ஓங்கி அடிக்கல, லேசாத்தான் அடிச்சாங்க. சையதுனா ஜரீர் சொல்றாங்க, என் பெருமானின் கையின் அடையாளம் நெஞ்சில் பதிந்தது. மனசுல ஒரு வகையான நினை மாறியது.
என்ன நிலை இருந்துச்சோ அது மாறிவிட்டது. அல்லாஹ் என்னுடைய கல்பை மாத்திட்டான். நான் குதிரையில ஏறி உட்கார்ந்தால் என்ன மிஞ்சி எந்த சஹாபியின் குதிரையும் போன வரலாறு அதற்கு பின்னால் இல்லை. எந்த குதிரையும் என் குதிரை உந்த முடியாது. என்னை தாண்டி ஒரு சவாரி வீரர் இல்லை. அல்லாஹ் என்னை குதிரை வீரனாக மாற்றினான். அதற்கு பின்னால் அந்த குதிரையிலிருந்து கீழே விழுற பழக்கம் இல்லை, மாத்திரம் அல்ல. நான் குதிரையில போனா எனக்கு பக்கத்துல வர்றவங்க யோசிப்பாங்க, ஜரீர் போறாங்களா, அவங்கள முந்த முடியாது. ஏன்? மாணவியின் துஆ பெற்ற சஹாபி. அல்லாஹ் அனுப்பினான். முடியாத நிலை, விலகீனமான நிலை, ஒரு பெரிய எதிரிகளை சந்திப்பதற்கு அவசியம் என்னவோ அதுவே இல்லை. ஆனால் நான் போகிறேன் யா ரசூலல்லாஹ். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் 3 துஆ கிடைக்க பெறுகிறார். அல்லாஹும்ம ஸப்பித்ஹு பில் கைர் வஜஅல்ஹு ஹாதியம் மஹ்தியா. இவருடைய உள்ளத்துல தரிபாடை ஏற்படுத்து, வாகனத்துல கீழே விழக்கூடாது. இவர் தான் நேர்வழி பெற்றவராக இருக்கணும். 10,000 மக்கள் இவரை கொண்டு நேர்வழி பெற வேண்டும். இவர் ஹாதி மஹ்திங்கிறாங்க. இவரால் 10,000 மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்க வேண்டும். அங்க போனாங்க. அற்புதமான காரியம். இந்த செய்தியை இமாம் புகாரி எழுதுகிறார். அற்புதமான காரியம். இவங்களை பார்த்த உடனே அந்த பக்கமா இருந்த எதிரிகள் நடுங்க ஆரம்பித்து, அந்த கஅபா ஷாமியாவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் இதோ ஜரீர் வருகிறார் என்ற ஒரு பயம், பீதி அவர்களுக்கு ஏற்பட்டு அப்படி போட்டுட்டு ஓட அந்த இடத்தை வெற்றி கொள்கிறார்கள். அந்த இடத்தில் ஈமானின் கொடியை நிறுவுகிறார்கள். அங்கே இருந்து குறி சொன்னார் ஒருவர். அவருக்கு செய்தி போனது, இதோ ஜரீர் ரசூலுடைய சஹாபி வந்து விட்டார் என்று. அவர் அத்தனை உடைத்து தூக்கி எறிந்துவிட்டு அல்லாமா ஜரீரின் கரத்தை பற்றி பிடித்து கலிமா சொல்லி ஈமான். ஜரீரை பற்றி யாருக்கு தெரியும் என்று கேட்கிறேன். அவர் ஓடி வந்தார். எதை வைத்து குறி சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அத்தனையும் உடைத்து எறிந்தார். சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாவின் கரத்தை பற்றி கொண்டு கலிமா சொல்கிறார். அவர் சொன்னார், எல்லோரும் இங்கே வந்து விடுங்கள், அல்லாஹ்வின் ரசூலின் தூதர் ஜரீர் வந்திருக்கிறார். ஒரு சில மணித்துளிகளில் அங்கே உண்மை காபா ஹயாத்தான, உண்மை காபாவுக்கு பின்னால் போகிறவர்கள் ஹயாத்தானார்கள். அந்த இடம் அப்படி ஒரு பொருள் இருந்ததாகவே அடையாளம் இல்லாமல் அல்லாஹ் மாற்றினார். சையதுனா ஜரீர் இப்னு அப்துல்லாஹில் பஜ்லி சொல்வார், காத்தமுன் நபியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது என் இதயத்தில் இந்த காரியத்திற்கு நான் வழிபட வேண்டுமே என்று நினைத்தேன். அல்லாஹ் நபியின் பரக்கத்தால் துஆவால் அந்த மிகப்பெரிய நசீபுக்கு என்னை தேர்ந்தெடுத்தார். ஆழமாக பதிவு செய்யுங்கள், நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீங்கள் எடுத்து நடப்பதில் தீராத பிரச்சனைக்கும் தீர்வு. டாக்டர்களால முடியாத நோய்களுக்கு கூட ஷிஃபா. சஹாபி பெருமக்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் நுழைந்து பார்த்தால் ஒவ்வொரு காரியத்திலும் சஹாபிகள் பார்த்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அடிக்கடி ஞாபகப்படுத்துறேன், ஒரு சூஃபி மகான் நிறைய போய் மார்க்க பணிகளை செய்துட்டு ஹான்காவில் வந்து படுத்துக்கிட்டாங்க. ஹான்காவுடைய திண்ணையில நிறைய முரீதுகள் அவங்களுக்கு. அவங்க ஒரு பெரிய ஷேக், நிறைய முரீதுகள் ஹான்காவுடைய திண்ணையில படுத்துக்கிட்டாங்க. அவங்க போயிட்டு வந்த களைப்புல காலுடைய ஷூவை கூட கலட்டல. நான் ரொம்ப ரசிச்சு சொன்ன செய்தி அது. காலை ஷூவோட படுத்துட்டாங்க. முஹிபீன்களும் முரீதுகளும் வந்து பார்க்கறாங்க, நம்முடைய ஷேக் அசந்து படுத்திருக்கிறாங்களே, ஷூவை கலட்டினா கொஞ்சம் ராகத்தா படுப்பாங்க, ஷூவை கலட்ட முயற்சிக்கலாம். ரொம்ப நேரம் ஒரு முரீது போய் கலட்டுறாரு, கலட்ட முடியல. ஷேக் முழிச்சிட்டாங்க, என்னப்பா செய்யறேன்னு. இல்லை, தாங்க பயணத்துல வந்திருக்கீங்க, களைப்பா தூங்குறீங்க, ஷூவை கலட்டினா ராகத்தா இருக்குமே, அதனால கலட்டினேன், அது கலந்து வரலன்னா. ஏம்பா கலண்டு வரல, எதை கலட்டினேன்னு கேட்டாங்க. அவர் வடது காலை கலட்டிக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு தர்த்தீப் வச்சு இருக்கிறார், வடது காலை கலட்டுறார், கலரல்ல. ரொம்ப நேரமாச்சு. அப்போ ஷேக் சொன்னாங்களா, ஓடும்போது வடது கால், கலட்டும் போது இடது கால், ஓடும்போது
வலதுகால் கலட்டும் போது என்னுடைய ஹயாத்தில் அந்த சுன்னத்தை நீண்ட காலம் பாதுகாக்கிறேன். அல்லாவுக்கே எல்லா புகழும். என் தூக்கத்திலும் அல்லாஹ் அதற்கு மாற்றம் நடக்காமல் பாதுகாத்தார். தூக்கமும் பாதுகாப்பு. அந்த சுன்னத் விடுபடவில்லை. சட்டை போடும் போது வலது கையில பேண்ட் போடுறோம், வலதுகால். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கான யுஹிப்பு தயாம் ஹத்தத்தரஜுல் வத்தனாஉல், தலையில எண்ணெய் வைப்பதில், தலைமுடி அலங்கரிப்பதில், தலையில் எண்ணெய் வைத்து மணி அலங்கரிப்பதில் கூட பெருமானார் வலது பக்கம் இப்படி ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது மத்தி, மூணாவது இந்த பக்கம். முதல்ல இப்படி முடிவாடுவதிலே, இரண்டாவது மத்தியிலே, மூணாவது இடது பக்கம். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க மாத்தம்மா இப்படி போடுறான். சில பேர் பின்னால இருந்து முன்னால எங்கே மௌத்தாக்கினோம். அத்தரஜுலி வத்தனாஉல், காலணி அணிவதிலும் அகிலத்தின் அருட்படை படுதுவாகத்தையே பிரியப்படுவார்கள். அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொண்ட சஹாபிகள், அவர்களுக்கு பின்னால் வந்த மஷாயிஹ்மார்கள் அதை எவ்வளவு பாதுகாக்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் எந்த சூழலிலும் அவங்களே விரும்பாத நேரத்துல கூட அந்த சுன்னத்தை விட்டு அல்லாஹ் அவங்களை வெளியாக்குறது. பெருமானார் அலமு அன்னபீக்கும் ரசூலல்லாஹ், அல்லாஹ் சொல்வான், இங்கே வாழ்கிறார்கள் நபிகள் நாயகம், உங்களுக்குள்ளே நபிகள் நாயகம். எங்கே நபிகள் நாயகம்? என் வீட்டிலே நபிகள் நாயகம், என் வாழ்வுக்குள்ளே நபிகள் நாயகம், என் பெட்ரூமில் நபிகள் நாயகம், நான் படுக்கிற போது நபிகள் நாயகம், நான் விழிக்கிற போது நபிகள் நாயகம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோடு இருக்கிறார்கள். உங்களோடு. பல இடத்துல நான் அவங்களை விட்டுட்டேனா இல்லையா? அடுத்த கட்டம், என் வாழ்க்கையின் உயர்நிலையின் பக்கமே என்னை அழைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை எடுத்துக்கொள்கிற வாழ்க்கையிலே நிம்மதி, அவர்களை பின்பற்றும் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு தீர்வு இருக்கிறது. அவர்கள் சொன்ன வாழ்க்கையை நாம் தூக்கி சுமக்கிற போது மனதுக்கு ராகத்தோடு உடலுக்கும் ஆரோக்கியம் இருக்கிறது. ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மிக உயர்வான வாழ்க்கையை சொன்னவர்கள் குறிக்கோளை அழகாக்கி தந்தாங்க. நம்ம எண்ணங்களை கூட விரிவுபடுத்தி காட்டினாங்க. நமக்கு அவங்க காட்டிய வழி அனைத்தும் உயர்வான சிந்தனை, உயர்வான பார்வை அனைத்திலும். இமாம் ஹாக்கிம் ஒரு செய்தி பதிவு செய்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் யுஹிப்பு மாலில் உமூர். அல்லாஹ்வுக்கு கூட என்ன பிரியம் தெரியுமா? நீங்க உயர்வான காரியங்களை ஈடுபடணுங்கிறது அல்லாஹ்வுக்கு பிரியம். எல்லாத்திலும் நீங்க உயர்வா இருக்கணும். குவாலிட்டி வாழ்க்கை. பொருள் வாங்கும் போது குவாலிட்டியை பார்க்கிறோம், ஒரு ட்ரெஸ்ஸை கூட குவாலிட்டியா எடுக்கிறோம். உங்க வாழ்க்கை குவாலிட்டியா இருக்கிறது. அல்லாஹ் எதை பிரியப்படுவான்? மாலில் உமூர், எல்லா விஷயத்திலும் உயர்வா இருக்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வான இலக்கை நோக்கி நமக்கு வழிகாட்டினார். நான் எதுக்கு சொல்றேன்? நம்ம நபி அவர்களை பின்பற்றுகிற போதெல்லாம் நம்ம தரம் உயர்கிறது, நம்ம கண்ணியம் உயர்கிறது, நம்ம இமேஜ் கூடுது. அவர்களை பின்பற்றுகிற வாழ்க்கைக்கு பின்னால் உயர்வு மட்டுமே இருக்கும், அங்கே குறை இருக்காது. யாரும் நம்மை லேசாக மதிப்பிடக்கூட முடியாது. அவ்வளவு தரமான வாழ்க்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணில் எடுத்துரைக்கிறார்கள். நான் ஆச்சரியப்பட்டது, அல்லாமா ஹாக்கிம் பதிவு செய்வார், நபிகள் நாயகம் ஒரு நீண்ட பயணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. வர்ற வழியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒருத்தர் ரொம்ப உபகாரம் செய்தார், சாப்பாடுலாம் கொடுத்தார். நபி போற போது அவரு கிராமவாசி, ரொம்ப கண்ணியமா நபியை கூப்பிட்டு விருந்து கொடுத்து உபசரித்து பெருமானார் மெய்சிலித்து போறாங்க. நபியினுடைய உயர்ந்த சுன்னத்து ஒண்ணு என்னன்னா, மக்களை பார்த்தா கண்ணியப்படுத்தார். யாரு முகவரியெல்லாம் பார்க்கறது இல்லை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கண்ணியப்படுத்தணும், சங்கைப்படுத்தணும். அப்படி கண்ணியப்படுத்துகிற போதெல்லாம் அதற்கு நீங்கள் பகரம் செய்யுங்கள் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? நமக்கு கண்ணியம் கிடைத்தா பகரம் செய்யணும். தஹாத்து தஹாப்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பளிப்புகளை பரிமாறுங்கள். அதற்கொண்டு அல்லாஹ் உங்களுக்கிடையே அன்பையும் நசீபாக்குவார். அன்பளிப்பு நடந்தால் அன்பு ஏற்படும். கண்ணியம் படுத்தியவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது அந்த கிராமவாசியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சொன்னாங்களாம், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்பா, உன்னுடைய இந்த ஹிதுமத்தும் நீ கொடுத்த உபகாரமும் உனக்கு நான் பகரம் கொடுக்க நினைக்கிறேன்னா, உனக்கு என்னன்னாலும் கேளு கொடுத்துறேன்டா. அந்த கிராம மக்களே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதனாலும் கேளு நான் கொடுக்கறேங்கிறாங்க. அவர் உடனே கேட்டாராம், நாக்கத்துன் நஹலி புஹா, நாக்கத்துன் நறுக்க புஹா. அவர் கேட்ட வார்த்தை, நாயகமே ஒரு ஒட்டகம் வேணும், பயணம் செய்யறதுக்கு வாகனம் இல்லை, நான் வாகனம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம். வா அனசத்தன் நஹலுபு பிஹா, பால் கறக்கிறதுக்கு ஒரு கோப்பை வேணும்னு கேட்டார். வாகனம் செய்வதற்கான ஒரு ஒட்டகம், பால் கறப்பதற்கு ஒரு கோப்பை, அந்த ரெண்டையும் நீங்க கொடுத்துட்டா என் வாழ்க்கை பிரகாசம் ஆயிடும்னா. வசதி இல்லை எங்கிட்ட, வாகனம் இல்லை, ஒட்டகம் கொடுக்கும் போது பால் கறக்கிறதுக்கு கோப்பை இல்லை, அந்த ரெண்டையும் கொடுத்தா போதும்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வியப்போடு கேட்கிறாங்க, என்னப்பா அஜஸ்ஸா அந்த கூட மிஸ்ல அதூசத்தி பனி இஸ்ராயில், என்ன இவ்வளவு விலகினமா இருக்கப்பா, நம்ம எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு உயர்வான இடத்தில் இருக்க வேண்டியவர்கள், இவ்வளவு பலகீனமாயிட்டேன். அவர் என்னன்னு கேட்டார். எப்ப பனு இஸ்ராயில ஒரு வயசான அம்மா இருந்தாங்க, அந்த அம்மா கூட மிக உயர்வான குறிக்கோளை கேட்டாங்க ஒரு நபிட்ட, அதை கூட நீ கேட்காம ஒரு நபிட்ட போய் ஒட்டகத்தையும் கோப்பையும் கேட்கிறியப்பா. அந்த சிந்தனை எப்படி திருப்புறாங்க பாருங்க. இலக்கு பெரிதா இருக்கணும், கேட்கறது அல்லாட்ட. எதை கேட்கணும்? எல்லாத்தையும் கேளுங்க, உயர்வான பொருளை கேளுங்கள். அல்லாட்ட கேட்கறதுக்கு யோசிக்காதேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெரிய வாழ்க்கை திட்டத்தை, உயர்வான பார்வையை, ஒட்டகத்தை போய் கேட்கிறியப்பா. ஒட்டகம் எல்லாம் தேவைதான், பால் கறக்கிற கோப்பை தேவைதான், ஒரு நபிட்ட கேட்கிற விஷயமா? என்ன கேட்டாலும் கிடைச்சிருக்குமே. அவர் சொன்ன போது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? பனி இஸ்ராயில் சமூகத்திலே வாழ்ந்த அந்த வயசான பெண்ணை போல் கூட நீ ஆக முடியாமல் ஆகிவிட்டாயே. சஹாபாக்களுடைய கவனம் மொத்தமா போச்சு. யார சொல்லலாம், அது யார்? மணில் அஜூசா, யார் அந்த பெண்மணி? பெருமானார் ஒரு வரலாறை துவக்குகிறார்கள். நபியுல்லாஹி மூஸா அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ரை விட்டு வெளியாகி வந்த காலம், தன் சமூகத்தை அழைத்து வருகிறார்கள். எண்ணில் அடங்காத உலமாக்களையும் அழைத்து வந்தார்கள். உலமாக்களோடு தன் சமூகத்தை அழைத்து வர்றாங்க. வந்துகிட்டு இருக்கிற போது பல நாள் நடந்தாச்சு, வாகனத்துல வர்றாங்க, பல நாள் பயணம். வரும்போது இடம் தெரியாம போயிட்டு, வழி தெரியல, எப்படி ஊருக்குள்ள போகணுங்கிற ரூட்டு தெரியல. உலமாக்கள்கிட்ட கேட்டாங்க, உலமாக்களுக்கும் தெரியல. அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா யாருக்குமே ரூட்டு தெரியல. அப்ப எப்படி போகணும் அப்படின்னு அந்த ரூட்டை சொல்லணும். அங்க போய் சில பேர்கிட்ட கேட்டா அங்க உள்ள உலமாக்கள் சொன்னாங்கன்னா, நம்ம வழி தெரியாம இங்கேயே ஒரு நாள் தடுமாறி கொண்டு இருக்கிறோம், ஏதோ எனக்கு ஒண்ணு மனசுல படுதுன்னார். ஒரு மிகப்பெரிய ஆரிஃபாக இருந்தவர். என்னான்னு கேட்டாங்க, நம்ம பனி இஸ்ராயல்கிட்ட யூசுப் நபி ஒரு ஒப்பந்தம் எடுத்தாங்களா? என்ன ஒப்பந்தம்பா? அவங்க வஃபாத் ஆகும் போது சொன்னாங்க, நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே செல்வீர்களே ஆனால் என்னையும் உங்க கூட கொண்டு செல்லணும் சொல்லியிருந்தார். நீங்கள் உங்கள் நாட்டை விட்டு வெளியே போவீர்களே ஆனால் என்னை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். சொல்லிட்டு தான் வஃபாத்தானாங்க. அதனால நம்ம வழி தெரியாம நிக்கிறோம். அந்த உலமாக்கள் கொடுத்த கருத்து ரொம்ப அழகான கருத்து. அதனால வழி தெரியாம நிற்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிட்டு போகணும். அவங்க வஃபாத் ஆயாச்சு, அடக்கம் செய்தாச்சு. ஆனா யூசுப் நபி ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க, இந்த நாட்டை விட்டு பனி இஸ்ராயில் வெளியில போற போது என்ன தூக்கிட்டு போயிடணும், அவங்க உடலை. அப்ப மூசா நபி கேட்கிறாங்க, அவங்க எங்க அடக்கப்பட்டாங்கன்னு தெரியாதப்பா, அவங்கள போய் தூக்கணுமே. அறிவிப்பு செய்யறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடத்தை யாராவது அறிவிக்கிறீங்களா? அந்த கிராமத்துல சத்தம் கொடுத்தா ஒருத்தருக்கும் தெரியாது. கடைசியா எல்லாரும் சொன்னாங்க, இங்க ஒரு வயசான அம்மா இருக்கிறாங்க, அந்த அம்மாவுக்கு வேணா தெரியலாம் அப்படின்னாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அனுப்பி அந்த அம்மாவை கூட்டு வந்துருங்கன்னாங்க. எல்லாரும் போனா வயசான அம்மா, ரொம்ப வயசு, ஆளை கொண்டுட்டாங்க. சர்க்கார் ஆலமின் தர்பாரியிலே கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு மூஸா அலைஹிஸ்ஸலாம் தர்பார்ல, அங்க மூசா நபிட்ட பெருமானார் இதை சொல்றாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாம் தர்பார்ல கொண்டு விட்டுட்டாங்க. அந்த உலமாக்கள்லாம் போய் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அம்மா
யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கப்பட்ட இடம் உங்களுக்கு தெரியுமா? அந்த அம்மா சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, தெரியும். எங்க? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டேன், அவ்வளவு சீக்கிரமா சொல்ல மாட்டேன். ஏம்மா? அதுக்குள்ள கிரயம் கொடுத்தாதான் சொல்ல முடியும். அதுக்கு வெகரம் வேணும் இல்ல, அதுக்குள்ள பகரம். அதை நீங்கள் கொடுத்தால் தருவேன். மூசா நபி சொன்னாங்க, என்னன்னாலும் கொடுக்கறமா, அதெல்லாம் பெரிய மேட்ரு இல்ல, உனக்கு என்ன வேணும் கேளு, கொடுத்துட்றேன், எனக்கு அந்த இடத்த காட்டிடுமான்னாங்க. அவங்க சொன்னாங்களா, முராபகத்தி மாக்கவில் ஜன்னா, வேற ஒண்ணும் இல்ல, நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கம் வரும்போது உங்க பக்கத்துல எனக்கு இடம் கொடுக்கணும், உங்களோட என்ன நீங்க வச்சுக்கிறதா ஒப்பது கொடுத்தால், வாக்களித்தால் இடத்தை காட்டுறேன். மூசா நபி கோவப்பட்டாங்க. ஏன் நான் போகும்போது உன்னை என் கூட கூட்டு போறதா, உன்னை நான் கூட்டு போறதா, என் பக்கத்தில் இடம் கொடுக்கிறதா, அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னா, அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இமாம் ஹாக்கி பதிவு செய்கிறார், அது சாத்தியம் இல்லை என்றார்கள் மூசா நபி. அந்த அம்மா சொன்னாங்க, அப்படின்னா கபரை காட்டுறது சாத்தியம் இல்லைட்டாங்க. பழுத்த ஆளு, வயசான அம்மா, அப்ப கபரை காட்ட முடியாதுட்டாங்க. மூசா நபிக்கு ஒன்னும் ஓடல, கபரு தெரிஞ்சாதான் தூக்கலாம், தூக்குனாதான் வழி பிறக்கும். இங்க இருந்து வெளியாக வேண்டும், வழி மறைந்திருக்கிறது. வழியை தெரிவதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தின் ஒப்பந்தம். நபிமார்களை பொறுத்த வரையில் அவர்கள் வஃபாத்துக்கு பின்னாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் யோசிச்சாங்க, பேசினாங்க, வேற ஏதாவது தர்றமா, என்ன வேணாலும் தர்றேன். அந்த அம்மா ஒரே பதில தெளிவா இருந்துச்சு, எனக்கு எதுவும் வேண்டாம், நான் மௌத்தா போனா உங்க கூட சொர்க்கத்தில் இருக்கணும், அந்த ஒரு உத்தரவாதத்தை மட்டும் கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இடத்தை காட்டிடுறேன்னு சொன்னாங்க. நபி ரொம்ப நேரம் யோசிச்சாங்க. அல்லாஹ் சொன்னா, அந்த அம்மா கேட்கறத கொடுத்துட்டு போய் காரியத்தை செய்யுங்க. அல்லாஹ் நபிக்கு வஹி அறிவித்தான். யார்? கலீமுல்லாஹ், உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற 5 பெரும் பாக்கியமான நபிமார்களில் ஒருவர். அல்லாஹ்வின் நபிமார்களில் உலுல் அஸ்ம் 5 பேர் இருக்கிறாங்க. எல்லா வகையிலும் அங்கீகாரமான நபிமார்கள், அத்தனை செய்திகளிலும் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமக்கள். அந்த உலுல் அஸ்முகளில் ஒருவர் மூசா கலீமுல்லாஹ். அல்லாஹ்வோடு அதிகமான பேசுற வாய்ப்பு பெற்றவர்கள். அந்த நபியின் அருகாமையில் சவனம் வேணும். உங்களின் பக்கத்தில் அல்லாஹ்வே சொன்னான், அதை கொடுத்துருங்க, கொடுத்து வாக்கு கொடுத்துட்டு போய் இடத்தை கண்டுபிடிச்சுக்கங்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நபிங்க வாங்க, அங்கதான் இடம் இருக்குன்னு சொல்லலாமே. இல்லை, ஆத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்பா அந்த பனு இஸ்ராயல்ல இருந்த வயசான பொம்பளை மாதிரி கூட நீ ஆக முடியாம போயிட்டியப்பா. ஏன் உனக்கு இவ்வளவு குறுகிய மனப்பான்மை? இன்றைக்கு இந்த ஹதீஸிலே பெருமக்கள் எழுதுவார்கள், உலகம் பல பேர்களை உயர்வான இலக்கை தடுத்திருக்கிறது. நபிமார்களை கொண்டு பயன் பெறுவது, ஷேகுமார்களை கொண்டு பயன் பெறுவது, சாலிஹீன்களை கொண்டு பயன் பெறுவது ரொம்ப குறைந்து போனது. ஷேகுமார்கள்ட்ட கூட சாலிஹீன்களிடத்தில், உலமாக்களிடத்தில், அல்லாஹ்வின் நேசர்களிடத்தில் துன்யாவையே கேட்டு பழகிவிட்டோம். அவங்கள்ட்ட எதை கேட்கணும்? ஷேகுமார்களிடத்திலே கேட்க பெறுகிற எத்தனை பாக்கியங்கள்! நபிமார்கள், வலிமார்கள், சூபிகள், ஞானிகள், மார்க்க மிகச்சிறந்த அறிஞர்களிடத்தில் எவ்வளவு பெரிய ஞாபத்தை அனுபவிக்க வேண்டும். அவர் கேட்ட அந்த விஷயத்தை சொல்லி பெருமக்கள் நிறைய செய்திகளை, நாக்கத்தன் நறுக்க புகா, பயணம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம், பால் கறப்பதற்கு ஒரு கோப்பை, இதையா நபி இடத்தில் கேட்க வேண்டும்? அந்த அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. கபரை காட்டணும்னா உங்க கூட சொர்க்க வேண்டும் என்று கேட்டது. அந்த நிலை உங்களுக்கு ஏன் வரவில்லை? உங்கள் எண்ணம் ஏன் குறைந்து போனது? இந்த சமூகத்தை மிக உயர்வான இலக்கை நோக்கி வழிகாட்டுகிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிந்தனை விரியட்டும் என்கிறார்கள், விசாலமான நிலைக்கு வாருங்கள் என்கிறார்கள், உயர்வான குறிக்கோளுக்கு வாருங்கள் என்கிறார்கள். உங்கள் காரியம் ஒவ்வொன்றிலும் இலக்கு உயர்வாக இருக்கட்டும். ஒரு சின்ன விஷயத்துல கூட உயர்ந்த இலக்கு இருக்கான். உலகம் பல பேர்களுடைய கண்களை மறைத்திருக்கிறது. ஆசைகளுக்கு பின்னால் நான் மிகப்பெரிய இடத்திற்கு போவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கிறேன். ஏதாவது கொஞ்சம் துன்யா கையில கிடைச்சிச்சுன்னு சொன்னா அதை கொண்டு பொருந்தி கொண்டேன், போதுமாக்கி கொண்டேன். நான் பொருந்தி கொள்வதற்கும் போதுமாக்கி கொள்வதற்கும் எந்த தகுதியும் இல்லை. இந்த துன்யாவின் காரியங்களில் நான் பொருந்தி கொள்ள வேண்டும், போதுமாக்கி கொள்ள வேண்டும். எனக்கு உயர்வான இலக்கை அல்லாஹ்விடத்தில், ரசூலிடத்தில் கேட்டு
அந்த வாழ்க்கை தான் மகத்தானது. அல்ஹம்துலில்லாஹ் கடைசியா அந்த அம்மா கொண்டு காட்டுச்சு. ஆச்சரியம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல போய் கபரை தோண்டினால் நபியுல்லா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்ட போது எப்படி இருந்தார்களோ அப்படியே இருந்தார்கள். அந்த ஜனாசாவை தூக்கும் போது அத்தனை மனம் இருந்தது. அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட ஆடையில் கூட சின்ன அழுக்குப்படவில்லை என்று அல்லாஹ் இந்த மண்ணுக்கு ஹராமாக்கினான் நபிமார்களின் உடலை தொடுவதை. நபிமார்களின் உடலை இந்த மண்ணு தொடுறது இல்லை, அது ஹராம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சய்யிதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே இருக்கிறாங்க. அவங்களை தூக்கி கொண்டு வந்து அதற்கு பின்னால் தான் இன்றைக்கு அடக்கப்பட்ட இடத்தில் நபியுல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவங்க புறப்படும் போது தூக்கிட்டு வந்தாங்க. அதை தூக்கின போது நடந்த பெரிய ஆச்சரியம், அவர்களுக்கு அந்த வழி திறந்தது, வெளிச்சம் இருந்தது. அந்த ஜனாசாவை பாடிய கையில கொண்டு வர்ற போதெல்லாம் அந்த வழியில் எங்குமே இருட்டு ஏற்படவில்லை என்று இருட்டே இல்லை, வெளிச்சமான ஒரு பாதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு நபி கொடுத்த அந்த வாக்கை அந்த மக்கள் நிறைவேற்றாமல் போன போது மாபெரிய நபியை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களோடு போகிற அந்த மக்களை அல்லாஹ் பாதை தெரியாத இடத்தில் கொண்டு நிறுத்துகிறான் என்றால் நபிமார்களின் வார்த்தைகளை எடுப்பதும் அவர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதும் எத்தனை மகத்தானது என்பதை பெருமக்கள் எழுதுகிறார்கள். நபியின் வார்த்தை அது, யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வார்த்தை. நீங்கள் புறப்படும் போது என்ன கொண்டு போக வேண்டும், அந்த வார்த்தை விடுபட்ட போது இன்னொரு பெரிய நபியை கூட அல்லாஹ் நிறுத்தினான், பாதை தெரியாமல் ஆக்குகிறான். ஏன்? அந்த நபியின் சொல் ஹயாத்தாக. இன்னைக்கு எத்தனை இடத்தில் மாநபியின் வார்த்தைகளை விட்டு இருக்கிறோம். அவர்களின் முபாரக்கான வழியை, பாக்கியம் நிறைந்த சுன்னத்துகளை எத்தனை நேரங்களில் இன்னைக்கெல்லாம் சில பேர் எப்படின்னா, நமக்கு விருப்பமா இருக்குது, நமக்கு கொஞ்சம் சாதகமா இருக்கிறது என்றால் அண்ணல் என் பெருமானை நாம் நேசிக்கிறோம், எடுக்கிறோம், பின்பற்றுகிறோம். சிலது நமக்கு சாதகமா இல்லை என்றால் அங்கே கண்டுகொள்ளாத ஒரு வாழ்க்கை. இதில் மார்க்கம் உணர்வுடையவர்களும் பல பேர் பாதிக்கப்படுகிறார். மார்க்க தொடர்பில் இருக்கிறவங்க கூட பாதிக்கப்படுறாங்க, சாலிஹீன்களின் தொடர்பில் இருக்கிறவர்களும் பாதிக்கப்படுறாங்க. எனக்கு பிடிப்பதும் எனக்கு பிடிக்காததும் அல்ல, எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, நான் கொண்டு வந்ததை உன் விருப்பம் தொடர வேண்டும். நீ விசுவாசி என்றார்கள். நீ விசுவாசியா? என் நேசம் பெற வேண்டுமா? இல்லை இல்லை, என்னை ஈமான் கொண்டவனாக இருக்க வேண்டுமா, அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்க வேண்டுமா, மறுமை நாளை நம்பியவனாக இருக்க வேண்டுமா, உன் ஆசையும் விருப்பமும் நான் கொண்டு வந்ததை நோக்கி பயணிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம ஆசை விருப்பம் எதுவோ அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம். நமது ஆசையையும் விருப்பத்தையும் நபி அவர்கள் கொண்டு வந்ததை நோக்கி. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜீது பி. உன் விருப்பம், உன் ஆசை நான் கொண்டு வந்த வாழ்க்கைக்கு பின்னால வரணும். அப்படின்னா உன் ஆசைக்கு ஒரு வழி, அதை போக கூடாது. நீ நான் கொண்டு வந்த வாழ்க்கையை நோக்கி வா. தொழுகையில் மாத்திரமா நபியின் வழி? மார்க்கத்தில் எல்லா இடத்திலும். பெட்ரூம்ல கூட நபியை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், வியாபாரத்தில் நபியை நோக்கி பயணிக்க வேண்டும், அரசியல் தலைவராக, ஆன்மீக தலைவராக, மிகப்பெரிய வியாபாரியாக, மிகப்பெரிய கணவனாக, மிகச்சிறந்த தந்தையாக, மிகச்சிறந்த சமூக தலைவராக, ஒரு போர்க்கள தளபதியாக. எதில் மாநபி இல்லை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழையாகவும் வாழ்ந்தார்கள், பணக்காரராகவும் வாழ்கிறார்கள். ஏன்? ஏழையாக மாத்திரம் வாழ்ந்தால் பணக்காரர்களுக்கு யாரு முன்மாதிரி? பணம் வரும்போது அந்த பணம் எப்படி இருக்க வேண்டும், அந்த வரவு எப்படி இருக்க வேண்டும், அந்த பணம் எங்கே ஆக்கப்பட வேண்டும், அதில் என் அணுகுமுறை எப்படி? பெருமானார் பணக்காரராக வாழ்கிறார்கள். ஏழையாக இருந்த தங்களை பணக்காரராக ஆக்கினான், ஏழையாகவும் வாழ்கிறார்கள். அல்லாஹ் நபியை சுகமாக வச்சுக்கிறாம, நோயை கொடுக்காம, நோயும் கொடுத்தான். அல்லாஹ் நோய் வரும்போது இந்த சமூகம் அவர்களையே முன்மாதிரியாக எடுக்க வேண்டும். பெருமானார் சோதிக்கவும் பட்டார்கள்.
அல்லாஹ் நாடினால் சோதனை இல்லாமல் வாழ வைக்கலாம். சோதிக்கப்பட்டார்கள், சோதனையில் எப்படி இருக்க வேண்டும்? டோட்டலாக உத்தம நபிகள் நம்மோடு இருக்கிறார்கள். நாம் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை பின்பற்ற வேண்டும். எனக்கு விருப்பமோ வெறுப்போ அதை தாண்டி அவர்கள் எதை கொண்டு வந்தார்களோ என் விருப்பம் அங்கே போக வேண்டும். நான் வெற்றி பெறுகிறேன், உயர்வு பெறுகிறேன், நிம்மதி பெறுகிறேன், ஆரோக்கியம் பெறுகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலால் அல்லாஹு ரசூலால் நான் நேசிக்கப்படுகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 10:30 மணிக்கு நான் கிளம்புனாதான் வண்டியை பிடிக்க முடியும். கொஞ்சம் லேட்டா ஆரம்பித்ததால் 10:45. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் ஹயாத் வரையிலும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பானாக, உயர்வாக்குவானாக. இந்த துஆவோட நிறைவு துஆவாக இதை ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தனக்கு பொருத்தமான இடத்தில் நின்று வாழச் செய்வான். விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. நமது தொழில் துறைகளில் பறக்க செய்வானாக, வியாபாரத்தில் பறக்க செய்வானாக, ரிசுக்கில் பறக்க செய்வானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்த நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில் அல்லாஹ் பறக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளோடு உரிய காலங்களில் திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நமது குழந்தைகளின் ஹயாத்திலும் பறக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கி வைப்பானாக. நமது பிள்ளைகள் சிறு வயதில், நமது பேரன் பேத்திகளும் கூட எந்த வகையான கால சுழற்சிகளால் பாதிக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கை மொத்தத்திலும் டாக்டர்கள் கைவிடும் நோயிலிருந்து பாதுகாப்பானாக. ஹார்ட் சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற நோயிலிருந்து பாதுகாப்பானாக. கொலஸ்ட்ராலில் இருந்து பாதுகாப்பானாக. சுகரும் பிரஷரும் நம்மை பாதிப்பிலிருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு, மனநிறைவோடு, இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. ஹயாத்தை கொடுக்கும் காலம் வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. கனவிலும் அவனை மறக்காமல் வாழச் செய்வானாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசித்து ரசித்து பின்பற்றி அதில் பேரின்பம் கொள்ளும் பாக்கியம் வழங்குவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தமும் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தரும் புரிவானாக. என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக இங்கே அதிகமான உலமாக்கள் வந்திருக்கிறார்கள், உலமாக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி